என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு நான் என்னடா பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிறேன், மேடையிலெல்லாம் என் இனிய தமிழ் இப்படி ஒரு கேள்வி எழும். ஒரு தமிழன் ஒரு வேட்டியோடு வர வேண்டியதானே. என் உடை முக்கியமல்ல, என் மக்களோடு சார்ந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை முறை தான் எனக்கு. என் இனிய தமிழ் மக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கும் இலக்கிய பெருமக்களே, எழுத்தாளர்களே, எனக்கு முன்னால் தொல்காப்பியன் புத்தகத்தை முழுவதுமாக நான் படிக்கவில்லை, பொய் சொல்லக்கூடாது. மேடைகளில் ஓரிரு பக்கங்களை விடாமல் இப்பொழுது களஞ்சியம் என்ன அவனுக்கு பேர் வச்சவங்களும் தெரியல, களஞ்சியமாக இருக்கான். சொற்களஞ்சியம். நான் கூட பொதுவாக மேடைகள் இலக்கியவாதிகள் கஷ்டம். நான் திரைத்துறை சம்பந்தமாக ஏதாவது பேச சொன்னால் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு எதையாவது அள்ளி விடுவேன். இந்த இலக்கியவாதிகள் கூட்டத்தில் பேசும்பொழுது எழுத்தாளங்க உட்கார்ந்துருக்கும் போதும் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் இருக்கும்போது கொஞ்சம் இடிக்கணும், கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு பார்ப்பேன். நல்ல வேலை இன்னைக்கு நான் அதை மீறி வந்துட்டேன். வரவில்லை என்றால் என்னுடைய வாசத்துக்குரிய களஞ்சியத்தை பற்றியே எனக்கு கணிப்பு விட வந்திருக்கிறது. என்ன பேசலாம்? பேசுவதல்ல, பொருள்பட பேசுகிறார். பேசுவது என்பது அலங்காரம், பொருள்பட. நான் கூட ஒரு பெரிய புத்தகத்தை படித்த ஃபீலிங்லேயே உட்கார்ந்துருக்கேன். எனக்கு தெரியாத எவ்வளவோ விஷயம் பேசுவான்னு தெரியும். இவ்வளவு கருத்தாளமும் பொருள்படமும் பேசுவாங்க. சூப்பர். இல்ல, அவன் திரைத்துறையில் இருக்கானே தவிர மிகச்சிறந்த இலக்கியவாதி. தொல்காப்பியன் இலக்கியவாதி தான், எழுத்தாளன் தான். ஆனால் தமிழ் சினிமா மீது எவ்வளவு ஒரு அழுத்தமான விஷயங்களை அவன் கற்றறிஞ்சு அதை எழுதியிருக்காங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு ஒரு பெரிய ஞானம் எழுதுவது என்பது நம்ம சினிமாவில் நான் ஈஸியாக சொல்லிடுவேன். 100 பக்கங்கள் எழுதப்படக்கூடிய விஷயங்களை ஒரு 8 அடி ஃப்ரேமில் சொல்லிட்டு சுருக்க சொல்லிடலாம். பட் எழுதுவது தவம். அது ஒரு பெரிய தவம். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு நான் என்னடா பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிறேன், மேடையிலெல்லாம் என் இனிய தமிழ் இப்படி ஒரு கேள்வி எழும். ஒரு தமிழன் ஒரு வேட்டியோடு வர வேண்டியதானே. என் உடை முக்கியமல்ல, என் மக்களோடு சார்ந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை முறை தான் எனக்கு. அப்படிதான். ஏன்னா ஒரு முறை நான் தேசிய இந்தியாவிலேயே திரைத்துறை சிறந்த படங்களுக்கான தேர்வு கமிட்டின்னு ஒன்று உண்டு. அதில் என்னை சேர்மனாக போட்டாங்க. என்னை வளர்த்ததே கல்லூரியில். இவர்களை போல் நான் கலாசாரையோ கல்லூரியோ நான் படிக்கலை. என் மக்களை படித்தேன், மண்ணை படித்தேன், என் பக்கத்து வீட்டுக்காரர் கிழவியை சொன்ன கதையை படித்தேன். இப்படி தான் வந்திருக்கேன். ஸோ ஐ லவ் மை சாயில். இந்த ஐ லவ் மை சாயில் என்பது ஏன் தமிழில் சொல்லக்கூடாது? எனக்கு ஒரு பேஷன். அது எப்போயுமே கிடைக்காத ஒன்று கிடைக்கிறது ட்ரை பண்ணுறது. இங்கிலீஷ் சரியாக வராதுன்னு அது வேணும்னு பேசி பார்க்குறது. அப்படியே என்னை கொண்டு சேர்மனாக வச்சு போட்டாங்க. நான் செலெக்ஷன் கமிட்டியில் சேர்மன், விருது கொடுத்து எல்லாத்துக்கும் இது பண்ணு. அன்றைக்கி நான் பேசணும். அருண் ஜேட்லி லெஃப்டில், இந்த பக்கம் பார்த்தா அமைச்சர்கள், அந்த பெரிய பெரிய ஆட்கள். இங்கே என்ன பேசுகிறது டெல்லியில் இங்கிலீஷு. நான் பேசுகிற இங்கிலீஷ் அவனுக்கு புரியாமல் போயிடும். என்ன ஹிந்தியும் தெரியாது. சரி, நமக்கு தெரிஞ்ச புட்டர் இங்கிலீஷில் அடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி போகும்போதே நான் ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் கேட்டேன். முதல்ல இங்கிலீஷில், டியர் மை டியர் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், all of you, thank you. If you permit, please, if you permit me, you allow me to speak in my mother language. I love my mother language.
இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஐ ஹேவ் டு ஸ்பீக் லைக் திஸ். ஏன் இனிய தமிழ் மொழிகளை நினச்சேன். அடி கிளாப்ஸ் பின்னிட்டேன். உட்காந்துருக்கு ஒரு 50 தமிழர் இருக்கான். டெல்லி தமிழை, இங்கேருந்து வந்த தமிழை அச்சாமாங்க. அருண் ஜேட்லிக்கு யாருக்கும் புரியலை. என்ன இந்த வார்த்தைக்கு மட்டும் கை தட்டுவாங்க. தென் சம்படி எக்ஸ்பிளைன் அவன் வந்து இஸ் ஆல்வேஸ் லைக் த சச் கிரேட் டைரக்டர் அப்படி விட்டுருவோம். எதுக்காக அப்படின்னா, நான் இந்த மண்ணை நேசிக்கிற அளவுக்கு இந்த மக்களை நேசிக்கிறது என்னால் எதையும் நேசிக்க முடியலை. ஏன்னா என்னை வளர்த்தது இவங்களுக்கெல்லாம் காலேஜ் கல்லூரி, என்னை வளர்த்தது இந்த மண், இந்த மொழி, இதுதான் என்னை வளர்த்துச்சு. அதனால ஒரு திரைத்துறையில் நான் சொன்ன கதைகள் எவ்வளோ பாதிச்சிருக்கு. இந்த வழக்கு இன்னும் கூட நான் முழுசாக நான் கிராமத்தை சரியாக சொல்லலை. இவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்கு. சொல்லலைன்னு ஒரு ஆர்வம் கூட எனக்கு உண்டு. அதனால என் இனிய தமிழ் மக்கள் சொல்றேன். தொல்காப்பியன் அந்த புத்தகத்தை நான் மறுபடியும் படிக்கணும். ஒரு கட்டுரையில் அவருடைய ஒவ்வொரு கட்டுரையிலும் எவ்வளோ அழுத்தமான கோபம் இருக்கிறது தெரியும். சில விஷயங்கள் நாங்கள் உடச்சி சொல்ல முடியாது. பிரபாகரனுடைய பீரியடில் நீங்கள் எழுதியது நியாயம், அன்றைக்கு இங்கே இருந்தவர்கள் செய்தது என்னங்கிறது நான் பெருசெல்லாம் போய் தோற்று போய் வந்தோம். அது அழகாக எழுதியிருக்காரு. சில விஷயங்களை உடைச்சி சொல்ல முடியாது. சபை நாகரிகங்கள் புத்தகமாக போட்டுடலாம். ஆனால் இங்கே பேசும்போது இதனுடைய பதிவு வேறு மாதிரி. நான் போராடி இருக்கேன். தொல்காப்பியன் ஒரு இரவு முழுவதும் உட்காந்து பேசினேன். நானும் என்னோட ஒரு ஆருக்கு செல்வமணி 2 பேரும் போய் பேசணும். பல விஷயங்களை எடுத்து சொல்லிச்சு. அப்போ கொத்து கொத்தா கொண்டுகிட்டு இருக்காங்க. சிலோனில் தமிழை செத்துட்டு இருக்காங்க. குரல் கொடுக்க ஆள் இல்லை. இதை வந்து நம்ம இதை சொன்ன கோபம் வந்துடும். திராவிடம் இன்னும் திராவிடம். அங்கே செத்தவன் சகோதரன் பிளட் ரிலேஷன்னா நீ ஆந்திராவில் கண்ணீர் விட்டுருக்கணும், கேரளத்தில் கண்ணீர் விட்டுருக்கணும், கர்நாடகாவில் தமிழனே முழுசாக கண்ணீர் விடலையே. அந்த கோபம் எங்களுக்கெல்லாம் இருந்தது. அதில் கலைஞரும் கூட என்னோடு எனக்கு பிரதிபலிப்பாக சில விஷயங்கள்லாம் மேடையில் சொன்னாங்க. அதனால் இந்த இனம் மொழி அப்படிங்கிற ரொம்ப எனக்கு ஏதோ ஒரு படிப்புள்ளே வர நான் அந்த மக்களை படிச்சுட்டேன், மண்ணை படிச்சுட்டேன். கலைஞர் அளவுக்கு நான் வந்து அவன் பேசுனது ஒரு புத்தகமாக போடுவோம். அவன் இன்னைக்கு பேசுனது மட்டும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு புக்காக போடுவோம். தொல்காப்பியன் ரொம்ப என்னுடைய நேசத்துக்குரியவன். என் மேலே ரொம்ப பெரிய மரியாதை. நான் பெரிய எழுத்தாளே முன்னே மாதிரி இல்லை. ஏதோ திரைத்துறையில் சில விஷயங்களை சாதிச்சிருக்கேன். பட் எழுத்தாளனுடைய சாதனைங்கிறது வேற. சினிமா ஈஸியாக பதிவு பண்ணிடலாம். சில விஷயங்களை எழுதுவது என்பது தவம். அப்படியே உட்காந்து இந்த புக்கை எழுதுறதுக்கு அவன் எவ்வளவு நாட்கள் முடிச்சிருந்து அது ஒரு பெரிய தவம் மாதிரி. அதனால் தொல்காப்பியன் நீ உன்னோட என்னை இணைக்காது. நான் திரைத்துறையில் சில சாதனைகள் படிச்சிருக்கேன். எல்லாரும் அப்பாங்கிற வயசுங்க அப்பா என்ன 82 தாண்டி போயிட்டேன். ஆனால் 55 வருஷமா சினிமா என்னை வளர்த்துருச்சு. இந்த மக்கள் வளர்த்தாங்க. மொழி பற்றி சொல்லும்போது ஒரு பெரிய பங்கு உண்டு. அவர் தொல்காப்பியன் எழுதல, நானே இளையராஜா வைரம். இந்த எங்களுடைய நுழைவுக்கு பின்னால் தான் சினிமாவுக்கு அந்த மொழியே மாறுச்சு. வசனம் யுத்திகள் இல்லைன்னா இது வேற மாதிரி. இன்னும் அதெல்லாம் உடைச்சோன்னா ரொம்ப கஷ்டம். நான் நுழைந்த காலங்களில் சினிமா எப்படி இருந்தது, என்ஜினியர்ஸ்ல இருந்து, ரைட்டர்ஸ்ல இருந்து, டைரக்டர்ல இருந்து இப்படி இருந்தாங்க. அங்கே உடைச்சி உள்ள நுழைஞ்ச தெரியாமலோ. அதுக்கப்புறம் எங்களை பற்றி விமர்சனமே வந்தது. சொன்னார் ஓப்பனாக அடிச்சா இருந்தாலும் என்னடா கண்டவெல்லாம் சினிமாவுக்குள்ள வந்துட்டேன்,
இன்னும் வேற மாதிரி சொன்னாங்க. எப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய பெயரை சொல்லி எங்களை சொன்னாங்க. இவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு பேசியவர்கள் பெரிய பெரிய ஸ்டார்ஸ், அந்த இதில் பிறந்தவங்க. அதுக்கப்புறம் சுக்குநூறு உடைச்சோம். இன்னைக்கு அது ஒரு விஷயத்தில் we are very much proud that we break the wall. அது தெரிஞ்சோ தெரியாது. கலைஞர் மாதிரி எல்லாம் பேச தெரியாது. கலைஞர்லாம் இலக்கியவாதி, சினிமாக்காரன் மட்டும் இல்லை, ஒரு இலக்கியவாதி. ஆனால் எங்களையெல்லாம் தாங்கி பிடிக்கிறாங்க. எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. எங்கேருந்து எல்லா இடங்கள்லேருந்து வந்திருக்க எல்லா டேரக்டரும் நான் படித்தாலும் படிக்கல, தாங்கி படிக்கலாம். என்னன்னா அட்லீஸ்ட் இந்த உடைச்சி விட்டாங்க அந்த கதவை, அது இன்னைக்கே அவங்க போதுங்க ஒரு மரியாதையை நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு மேலே நான் என்னத்தை பேசுறது. தொல்காப்பியன் இதை முழுக்க படிச்சுட்டு பஸ்லாம் நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசுவேன். எல்லா சொற்கள், கதைகள், ஆவணங்கள் ரொம்ப அற்புதம். நான் முதல்ல எழுதால் நான் நினைச்சவேன். நான் மாதிரி சினிமா அப்பெல்லாம் எழுதுங்க ஊரில் இருக்கும்போது, எங்கள் ஊரில் மலையாட்டி வந்து போய் உட்காந்து அப்புறம் பார்த்து எங்கெங்கேயும் பத்திரிகைக்கெல்லாம் கதையெல்லாம் எழுதி அனுப்பிச்சுவேன். திரும்பி வந்துடும். அதில் ஒரு மரியாதை. மெட்ராஸ் வந்து எனக்கு தபால் திரும்பி வந்துருச்சு, என்னை பதில் போடுவேன். இல்லை, இதுவே ஒரு பெருமையாக கருதுவேன். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தேன், என்னுடைய வாசிப்பு குறைஞ்சி போச்சு. சினிமாவுக்கு வந்த உடனே இந்த மீடியா வேற, இது நினைப்பதை ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லிட முடியும். திரை நீங்கள் 2 மணி நேரம் சொல்கிறதுல ஒரு முழு 500 பக்க புத்தகத்தை ஒரு 2 மணி நேரத்தில் சொல்லிடலாம். மீடியா ஈஸியாக இருந்துச்சு. ஸோ வாசிப்பு குறைஞ்சி போச்சு. நினச்சதை எழுதுறது வேற. அது இருந்தாலும் நீ வருவ, நீ சினிமாவுக்கு வரணும். சினிமாவுக்கு வரணும். நாட்டில் வரும்போது இன்னும் கொஞ்சம் பண்படும். எழுத்தாளர்கள் உள்ள வந்த உடனே சினிமா கொஞ்சம் பண்படும். முன்னாடிலாம் டிராமா போட்டு அப்படியே இங்கேயோ இப்படி வந்தவங்க இப்ப எல்லாம் கொஞ்சம் படிச்சவங்க. எஜுகேஷன் அந்த படிச்ச பிள்ளைகளும் ஸ்டார்ஸ் கூட படிச்சவங்க மாட்டாங்க. நீங்களாம் உள்ள வந்துட்டீங்கன்னா இன்னும் இது நன்றாக கொடுக்க முடியும். கலைஞர் சீவன் கூட ஒரு டைமான நல்ல படிப்பு பயங்கரமாக பேசுவாங்க. பேசும்போது நானே சொல்லுவேன், அவன் இந்த மண் சாப்பிடணும், அந்த மக்கள் சாப்பிடணும், போலித்தரம் கிடையாது. அதனால நல்ல ஒரு அமைப்பு. இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைச்சதுக்காக நான் நன்றி சொல்ல அங்கே பேசியிருப்பேன். நல்லா அஃபெக்டாக சொல்லவும் முடியாது. என்னை ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய உழைப்பு, என்னுடைய சம்பாதி, அதனால நான் தைரியமாக நிறைய பேசுவேன். அரசியலுக்கு உடைச்சுவேன். எல்லாத்துக்குமே அரசியல்வாதி என்னும் தன் மனசுக்குள்ள எல்லாத்தையும் வெளியிடக்கூடாது. வரைச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நாளைக்கு தீர்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். அது எனக்கு வராது. அதனாலதான் ஐ எம் அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ். மிகப்பெரிய ஆட்கள்லாம் கிட்டத்தட்ட 3 ஆட்சியிலும் 3 பெரியவர்களும் கூப்பிட்டாங்க. சாரி, நான் நல்ல கலைஞனாக இந்த ஊருக்கு லாரி ஏறி வந்தேன். என் பிணம் நல்ல கலைஞனாக போய் சேர வேண்டும், அரசியல்வாதியாக போகக்கூடாதுன்னு சொன்னேன். ஸ்டில் இன்னைக்கு அவங்களுக்கு இந்த ஆள் எத்தனை பிடி சொல்றான். அதனால் ஐ லவ் மை சினிமா. திரைத்துறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு ஜென்மம் இருந்தாலும் நான் மறுபடியும் திரைத்துறையில தான் நான் வாழணும். ஆனாலும் நூல்கள் படிப்பதை நிறுத்தியதற்காக வருகிறேன். நூல் படிக்க ஆரம்பிக்கிறேன். நன்றி.